கீழே ஒரு வீடியோ பிளே பண்றேன், அந்த வீடியோ மட்டும் பாத்துட்டு வாங்க. ஒரு 3 நாதேரிங்க தண்ணிய போட்டு போய் ஸ்கூல் பஸ் கண்ணாடியை உடைச்சிருக்கானுங்க. அந்த உள்ள உட்காந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் அவ்வளவு கத்துறானு. அந்த குழந்தைங்க கதறு. இவனுக்கு யார் மேல கோவம், எதுக்கு கோவம்னு தெரியல. டீச்சர்ஸ் வந்து அந்த குழந்தைங்க முன்னாடியே வார்த்தை பேசுறான். உன் வீட்டுல உன் குழந்தைங்க முன்னாடி நீ வார்த்தை பேசுவியாடா? தண்ணியை போட்டா பெரிய சூரன் நினைப்பா உங்களுக்குலாம். நீங்க எல்லாம் வந்துட்டு என்னடா எங்க இருந்து அவர் யாருக்குடா நீங்களாம் பூமிக்கு பாரமா இருந்துட்டு இந்த குழந்தைங்க உள்ள உட்காந்து அந்த கத்திட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லாம ஸ்கூல் படிக்கிற பஸ்ஸை போய் உடைச்சிட்டு இருக்கான். நான் என்ன சொல்றேன்னா, காவல்துறை அதிகாரிகள் வந்து அரெஸ்ட் பண்ணி கைய கால உடைச்சு நாளை பின்ன அவன் கல்ல பார்த்தா அந்த கை கால் உடஞ்சிருக்கதான் ஞாபகம் வரும். காவல்துறை வந்து எதுக்கோ மாவு கட்டு போட்டிருக்காங்க, பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. இவனுக்கு வந்து பாத்ரூம்ல வலிக்கு விழுகிற விழுல இவனுக்கு ஒரு 6 மாசம் எந்திரிச்சு நடக்கவே முடியாத அளவுக்கு பாத்ரூம்ல வலிக்கு விழுகணும். அவன் எவ்வளவு பெரிய கேவலமான பிறவி. சின்ன குழந்தைகிட்ட போய் அவனோட வீரத்தை காமிச்சிருக்க. டிரைவர் என்ன பண்ணுவாப்ல, நீ தண்ணியை போட்டா நீ வீரன் நினைச்சு நீ என்ன வேணா பண்ணிட்டு இருக்க. கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லாம் இருக்குடா. நாங்க ஏன் மதுவிலக்கு கொண்டு வாங்கன்னு சொல்றோம் இப்ப புரியுதா? போன வாரம் என்னன்னா 3 நாதேரிங்க தண்ணியை போட்டு ஒரு பொண்ணை கற்பழிக்கிறானுங்க. இன்னைக்கு என்னன்னா 3 பேர் குழந்தைங்க போற பஸ்ல கள்ள கொண்டிருக்கிறியே, உனக்கு எல்லாம் கேவலமா இல்லையாடா? நாயே சோத்துல உப்பு போட்டுதான் திங்கிறியா இல்ல வேற ஏதாச்சும் உனக்கு வைக்கிறாங்களா? அந்த குழந்தைங்க அம்மா ஐயோ கதறுது. உன் வீட்டு குழந்தைங்க இந்த மாதிரி கதறினாக்க நீ சும்மா இருப்பியா? கேக்குறேன். அரசு அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் அவனுக்கு எல்லாம் பிடிச்சி அவனுக்கு கைகால உடைங்க. பயம் விட்டு போய் திரியிறானுங்க. ஏன்டா என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இதுக்கு வந்து அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். பிள்ளைங்க உயிர் பயத்துல ஐயோ அம்மான்னு கத்துது. இப்போ உட்காந்துட்டு இவன் வீரவசனம் பேசிட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. 4 பேர் அங்க பின்னாடி பாக்குற அத்தனை பேர் நின்றுட்டு இருக்கீங்க. எவனாச்சும் ஒருத்தன் கேள்வி கேக்குறீங்களா? கேள்வி ஃபர்ஸ்ட் கேட்டாதான் இந்த மாதிரி குடிகார நாய்களுக்கு பயம் இருக்கும். கொடுக்குற தண்டனைய நியூஸ் சேனல் எல்லாருமே கவர் பண்ண அதை வந்து ஊரே பார்க்கணும். இனிமேல் அதை பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு பயம் வரணும். பேசுவோம், பேசிட்டே இருப்போம்.